ரிஷப் பந்துக்கு அடி. ஆனா, அந்த அடி வாங்கின பிறகு, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அ பிரேவரியா, ஸ்டூபிடிட்டியா? ஸ்டூபிடிட்டிங்கிறது நான் அந்த கவாஸ்கரோட ஆக்சென்ட்ல தான் சொல்றேன் அத நான். ஸோ, என்ன இது தைரியமா அவர் வந்து ஸ்வீப் அடிக்கலாம், ரிவர்ஸ் ஸ்வீப் அடிக்கலாம், ஃபாஸ்ட் பாலர்ஸ அப்படின்னு அத அப்ரிஷியேட் பண்ணணுமா? இல்லாட்டி அவர அடி வாங்கினதுக்கு அப்புறம் கூட அவர் வந்து ஒரு வாரியரா வந்து இந்தியாவுக்கு விளையாடினாரு. அந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் டோட்டல்ல அவர் ஆட் பண்ணது அடுத்தது ஒரு 16, 18 ரன்ஸ் தான் ஆட் பண்ணாரு. ஆனா, அந்த டோட்டல பூஸ்ட் பண்ணி 350 கொண்டு போச்சு அந்த அது. அண்ட் இட் ஹெல்ப்ட் இந்தியாவ. இல்ல நான் ஸ்டூபிடிட்டி சொன்னது வந்து அதுக்கப்புறம் வந்து பேட்டிங் பண்ணது தான். அந்த அவர் ஆடினது வந்து லைக் ரிவர்ஸ் ஃபாஸ்ட் பாலர் ஆடினது, அத வந்து நான் ஸ்டூபிடிட்டின்னு சொல்லல. அது வந்து லைக் அதாவது நம்ம வந்து இப்ப எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டிய கட்டாயம் வந்துருச்சு. ரிஷப் பந்த்னா வந்து இப்படிதான் ஆடுவாரு. எப்படி ஆடுவாரு அப்படின்றது கிடையாது. லைக் அவர் இந்த இந்த கவர் டிரைவ் வந்து ரிஷப் பந்த் அப்படின்னா வந்து எந்த பக்கம் வேணா பால் பறக்கலாம். எந்த பவுலர் வந்து என்ன பேஸ்ல போட்டாலும் இந்த ரிவர்ஸ் ஸ்கூப் தான் கிடையாது. எப்படி வேணா ஆடுவான்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து நமக்கு அக்செப்டபிள் இப்ப வந்து ஆயிடுச்சு. இதுதான் பெஞ்ச் மார்க்.